ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 19 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க விஜய் வந்து டாக்டர் கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறாருல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குள்ள நிமோனியா காய்ச்சல் வராது, நீங்க வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட வந்து சொல்றாரு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் தைரியமா இருந்தாங்கனாலே போதும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வந்து நான் அவளுக்கு வீடியோ கால் பண்ணி கொடுக்குறேன், கொஞ்சம் பேசுறீங்களா அப்படின்னோடனே சரின்னொடனே இப்ப வீடியோ கால் பண்ணி காவேரிக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்ப டாக்டர் வந்து எங்கெல்லாமா இருக்குதுன்னு எல்லாமே கேட்டுட்டு, நீங்க ஒன்னும் பேனிக் ஆக வேண்டாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது எதுவும் பயப்படக்கூடாதுன்னு, அதனால எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நல்லா ஹைஜீனிக்கா இருங்க, நல்லா தைரியமா இருங்க, இது சரியான பிறகு கூட ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துக்கலாம் உங்க தைரியத்துக்காக, மத்தபடி எதுவுமே ஆகாது குழந்தைக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னோன்னே இப்ப காவேரி ஓகேன்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, நிவினும் குமரனும் வந்து நர்ஸ வந்து பார்க்க வராங்க. அப்ப ஒரு நர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவர் வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்து நிக்கிறாரு. அவர் வந்து போலீஸா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க தள்ளி நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்ப குமரனும் நிவினும் அவங்க கிட்ட பேசிட்டு இங்க தள்ளி வராங்க. என்னன்னு பசுபதி இங்க வரவே இல்லையாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் வந்து கரெக்டா அங்க இருந்து வெளியில வந்து நிவினை வந்து தட்டுறாரு. உடனே நிவின், விஜய் நீங்க இங்க என்ன பண்றீங்க, போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு. இப்ப குமரனும் நிவினும் சேர்ந்து நாங்க பாத்துக்குவோம், நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்றாங்க. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பசுபதியை பாக்குறதுக்காக கண்டிப்பா பசுபதி வந்து வெண்ணிலா பாக்குறதுக்காக இங்க வருவாரு, இல்ல அவங்க மாமா கூட வருவாருன்னு தான் நான் வந்தேன், அவங்க மாமாவை மட்டும் பிடிச்சிட்டா போதும், எப்படின்னாச்சும் பசுபதியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னோடனே நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்க வந்து வேணா வெளியில வராதீங்க, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குமரனும் நிவினும் சொல்றாங்க. இப்ப குமரன் வந்து ஒரு டாக்டர் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க, இந்த மாதிரி ஏதோ ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிவின் வந்து விஜய் கிட்ட கேக்குறாரு, காவேரி கிட்ட பேசுனீங்களா, இப்ப வரும்போதுதான் குமரன் அண்ணன் சொன்னாரு காவேரி உடம்பு சரியில்லைன்னு. நான் நேர்லயே போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு அதுதான் கோவமா வருது, இந்த பசுபதியால அவளை பக்கத்துல இருந்து கூட என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிதான் எனக்கு கோவமா இருக்கணும்னே. இப்ப குமரன் வந்து சரி நிவின் வந்து உங்க நிலைமை எனக்கு புரியுது விஜய், நீங்க அதுக்காக வெளியில வராதீங்க, வந்தோடனே நாங்களே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமா பேசிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கங்கா வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அங்க வந்து குமரன் வர்றாரு. குமரன் வந்து எதுக்கு கங்கா நீங்க வந்த அப்படின்னோடனே இப்ப குமரன் வந்து நான் பசுபதியை தான் தேடி போனேன், அவனை வந்து சும்மாவே விடக்கூடாது அப்படின்னோடனே கங்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணனால தானாங்க உங்களுக்கே பிரச்சனை, இல்ல நீங்க பாட்டுக்கு ஊர்ல பொழப்பு பார்த்துட்டு இருந்திருப்பீங்களான்னு. இப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து தன்னம்பிக்கை எல்லாத்தையும் இது பண்ணினதே நீதான், நம்ம குழந்தை பிறக்கும் போது நம்ம கை நிறைய காசு சொல்லி சந்தோஷமா இருப்போம், நீ வா, அந்த பசுபதி நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, விஜய் வரும்போது மாமி கீழே கூப்பிட்டு இந்த மாதிரி வேப்பலை கட்டணும், நல்லா வந்து சத்தான இதா சாப்பாடா கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்ப மேல வந்து விஜய் வேப்பலை கட்டி விடுறாரு. காவேரி ஏங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப அம்மா வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னே, மாமி தான் பண்ணாங்கன்னு சொல்ல, அவங்கதான் எனக்கு சொல்லி விட்டாங்க, அவங்க இப்ப உங்க வீட்டுல போய் யார் என்ன கேட்டாலும் ஆமான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாட்டுக்கு காவேரிக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. காவேரி இங்க நின்று அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. நின்று ஹெல்த் இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆக்காதமா போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.